போட்டுவா இவ்வளோ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஜி5ல எவ்ரி மந்த் ஒரு சீரீஸ் கொடுக்குறோன்ற ஒரு கணக்கில் வி பீன் கிவிங் கான்ஸ்டண்ட்டாக சீரீஸ் கொடுத்துட்டே இருக்கோம். தடையம்க்கும் காக்கி சார் ரீசெண்டாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஆர்டரில் வாரண்ட். முதல்ல இது விலங்கை பற்றி சொல்லாமல் வாரண்ட் பற்றி சொல்ல முடியாது. விலங்கு ஒரு கதையாக ஒரு சின்ன ஒரு ஒரு சீரீஸாக ஆரம்பித்த இடத்துல ஒரு சின்ன சீரீஸாக ஆரம்பித்தோம். ஆனால் போக போக அதுக்குள்ளே நிறைய கதைகள் இருந்துச்சு, நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சு. அது தனி வேர்ல்டு அப்படின்றத நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். இந்த கதை 23 நாங்கள் ஆக்சுவலாக எடுக்கிறதா இருந்தோம். அப்போலேருந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. விலங்கு வந்து 1 நிற்காது, கண்டிப்பாக அதோட 2 அதோட சீக்வல்ஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு கதை, ஒரு கேரக்டர், விலங்கு 2ல் பார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட கதை. ஒரு சாதாரண இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்க ஒருத்தர் எப்படி ஒரு ஸ்ட்ராங் போலீஸ் ஆகிறாருன்ற ஒரு கிராஃப் இருக்கிற ஒரு கதை. இந்த கேரக்டர் வில் பி பார்ட் ஆஃப் விலங்கு 2. ஸோ இந்த 1 and 2 நடுவில் இருக்கிற ஜேர்னியில் இந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப தேவை. அது தனியாக ஒரு கதையாக சொல்லணும் அப்படின்ற தேவை இருந்துச்சு. ஸோ அதுதான் வாரண்ட். பிரசாந்தை ஓடிடியில் வெப்சீரிஸ் டேரக்டர் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட் டைம் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணது ஐம் வெரி 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 கிளாட். பிரசாந்த் 5 years ஜேர்னி நம்மது. விலங்கு இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது. நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், என்னெல்லாம் நம்ம அதை பீன் த்ரூ. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. உங்களை லான்ச் பண்ணுறது வெரி ஹாப்பி. ஸோ நம்ம ட்ரெய்லர் பிஃபோர் நிறைய பேசும்போது ட்ரெய்லர் என்னன்றதை பார்த்துருவோம். ஆஃப்டர் த ட்ரெய்லர் ஐ வாண்ட் பிரசாந்த் டு கம் ஆன் ஸ்டேஜ், வில் ஹாவ் அ சாட். கைஸ் ரெடினா கேன் ப்ளே த ட்ரெய்லர். தேங்க்யூ, நன்றி. அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் கிட்ட வச்சா கேட்கும் மேடம். கேட்கல இல்லை? செக் இது ஓகேனோ? இப்போ கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? மேடம் நீங்களே பேசுகிறா ஓகே தான். ஸோ சொல்லுங்கள். யூ வாண்ட் கேமராஸ் ஹியர், கேமராஸ் எவ்ரிவேர். ஸோ ஐ ஃபர்ஸ்ட் தேங்க் ஒன் அண்ட் ஆல். தமிழே பேசலாம். மிக்க நன்றி மிஸ்டர் மதன், மிஸ்டர் விக்னேஷ் அண்ட் மிஸ்டர் பிரசாந்த். பிரசாந்த், யூ ஓன்ட் பிலீவ், என்னை சதா ஓட்டிகிட்டே இருப்பார். நீங்கள் அருமையான அம்மான்னு சொன்னீங்க, அப்படி தானே? ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த வெப் சீரிஸ் என்னால் பண்ண முடிஞ்சுது. அப்சல்யூட்லி நோ ஸ்ட்ரெஸ். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினோம், ஒரே ஃபேமிலியாக பழகினோம். ஆக்சுவலி ஐ மிஸ் பாலாஜி சக்திவேல் சார் ஹியர். அவரோட பண்ணக்கூடிய செகண்ட் மூவி ஒரு வெப் சீரிஸ் வாட் எவர் இட் இஸ். ஸோ எல்லாருக்கிட்டேயும் ஒரு சார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்லினஸ் இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒன் ஃபேமிலி ஒன் குரூப் அப்படிங்கிற மாதிரி தான் பழகினோம். ஸோ ஆக்சுவலி எனக்கு ஃபுல் ஸ்டோரி லைன் இன்னும் தெரியாது. தெரியாமல் இருக்கிறது ஒரு வித சஸ்பென்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தான். ஸோ ஐ எம் ஸோ ஈகர் டு வாட்ச் இட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் காலிங் மீ அண்ட் ஹானர் மீ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, நன்றி. எஸ், ஹாய், வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் இது D5ஓட என்னோட 3வது ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்யூ டு கௌஷிக் சார், பிரீத்தி மேம், ஷாம் சார், எவ்ரி ஒன் அட் C5. தேங்க்யூ மதன் சார், S Studios, 7 Pictures. நன்றி. பிரசாந்த் சார், இட் வாஸ் ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்களோட ஆக்டிங் டெபியூவில் டு பி அசோசியேட்டட் வித் யூ வாஸ் ஸோ நைஸ். மேம் சொன்ன மாதிரி எவ்ரி ஒன் ஆன் செட் வாஸ் ஸோ ப்ளசன்ட். ரொம்ப ஒரு when we look back at it now, ரொம்ப வார்மாக, ரொம்ப ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. விக்னேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். எப்போ எனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் பேஷண்ட்டாக எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தார். ஸோ தேங்க்யூ விக்னேஷ் சார். To everyone on this project, our costume designer Kavya, setler and the ADs எல்லாரும், LK எல்லாரும், it was just a very lovely experience. And நான் இதில் ஷர்மிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். அண்ட் ஷீஸ் அ நர்ஸ். அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த கதையும் விஷுவலாகவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எல்லாரும் நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். இங்கே இருக்க எல்லாருக்கும்
and my name is Arul Jyoti, and this is my first launch as a lead. First of all, I'm thanking myself for coming this far. I'm feeling very proud of myself, and thank you for the opportunity, Prashant sir, Vicky sir, and Madan sir. Yeah, it was very comfortable, and Prashant sir, you treated us with a lot of respect. That was very good, like to experience that. Thank you so much, and I think you have to keep doing this. Without any doubt, you look so good on screen. நாங்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் உங்களை ஹீரோவாக பார்க்கணுன்னு விருப்பப்படுறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்கள் டைரக்ஷனுமே நாங்கள் நிறைய பார்க்கணும். அண்ட் விக்கி சார், ஐ டோன்ட் நோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் வாரண்ட், அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். உங்கள் டைரக்ஷன் நாங்கள் இன்னும் நிறைய பார்க்கணும், தியேட்டரில் பார்க்கணும். So yeah, and all the technicians, drivers, assistant directors, personal assistants, makeup artists, stylists, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரோட பேர் தெரியாது, ஸோ சாரி இஃப் ஐ மிஸ்ட் எனி. Yeah, thank you so much for everyone who joined us to celebrate. Thank you so much for coming. Thank you, Kavin sir. Thank you to all the directors who joined us today. Thank you so much. Yeah. முதல்ல இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. வாரண்ட் பற்றி நான் பேசணுன்னா நான் ஆக்சுவலாக மாமன்லேருந்து ஆரம்பிக்கணும், பட் நிறைய டைம் இருக்கான்னு தெரியல. என்னை வந்து மாமனில் அவர் வந்து ரொம்ப கம்மியாக பேச சொன்னார். இப்போ கம்மியாக பேசணுமா இல்லை அதிகமாக பேசணுமா? பேசலாமா? ஓகே. ஆக்சுவலாக இந்த டீம் வந்து எனக்கு மாமனில் ரொம்ப புதுசு. மாமனில் நான் பண்ணும்போது ரொம்ப பெரிய கேரக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நீங்கள் எல்லோரும் மாமன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாமனில் நான் எவ்வளோ பெரிய கேரக்டர்னு. எனக்கு அவருக்கும் நிறையா சண்டைகள் வரும், நிறையா கருத்து வேறுபாடுகள் வரும். அதையும் தாண்டி நான் மாமன் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு கால் வந்து எனக்கு இந்த வாரண்ட்டை பற்றி அவர் பேசினார். நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா என்னோடய சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருமே லீடாக பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் அப்படின்னாங்க. பட் அவர் சொன்னார், அண்ணன் ஹீரோவாக நடிக்கிறேன், நீ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டார். ஸோ அவர் ஒருத்தருக்காக பண்ணது தான் இது. பட் அவர் ஹீரோன்னு ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் நம்பலை. இப்போ நான் சொல்கிறேன், பட் அவர் ஹீரோ ஆகிட்டார். இந்த சீரீஸில் அவர் தான் ஹீரோ. ஸோ அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னு எனக்கு தெரியல. அவரை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இவ்வளோ பெரிய டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். ஸோ கண்டிப்பாக விலங்கு மாமன்லாம் எப்படி நீங்கள் கொண்டாடினீங்களோ இந்த வாரண்ட்டும் உங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் கொடுக்கும். நல்லா இருந்ததுன்னா பிரசாந்த் பாண்டியராஜ், அதான் அவரோட ஐடி, அவரோட ஐடியில் போய் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைனாலும் அதையும் அவர்கிட்டயே சொல்லிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. சுலைமான், நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இந்த மேடைக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி நன்றி. கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்க சோஷியல் மீடியா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. எதுவாக இருந்தாலும் அவர் ஐடியில் சொல்லிடுங்க, அவ்வளோதானே. அழகாக இருக்கீங்கன்னு மட்டும் உங்கள் ஐடியில் போட்டுடணும். ஓகே, தேங்க்யூ. சாயா தேவின்ற ஐடியில். ரைட், தேங்க்யூ ஸோ மச். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அப்படியே பேசி பழக்கப்பட்டு போயிட்டேன், என்ன பண்ணுறது. கலைத்துறையை சார்ந்த அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும். நான் முன்னாடி உட்காந்துருக்கும் போதே பின்னாடி குசு குசுன்னு வந்துச்சு. நாளைக்கு 2 மணிக்கு, நாளைக்கு 3 மணிக்கு, அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் இருக்கிற பரபரப்பில் கூட இன்னைக்கு நம்ம G5 வாரண்ட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. இது வரைக்கும் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நுப்பாட்டினதும் நீங்கள் தான். அதில் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு எனது இனிய மாலை வணக்கத்தோட நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாரண்ட்டை பற்றி சொல்லணும்னா மதன் அண்ணன் தான் முதல்ல பேசினார். என்னோட வயசு கம்மி தான், இருந்தாலும் அண்ணனே கூப்பிட்டு பழகிட்டேன். மதன் அண்ணன் தான் முதல்ல கூப்பிட்டு பேசினார், இந்த மாதிரின்னு சொன்னார். நான் பண்ணுற ஃபஸ்ட்டு வெப் சீரியஸ் இதுதான் G5ல். தொடர்ந்து இவங்க பேசும்போது மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது என்னுடைய 3வது சீரீஸ்ன்னு. அதுபோல் இதுக்கு அடுத்து அடுத்து G5ல் என்னை கூப்பிட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை.
அதனால் இந்த வாரண்ட்டில் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். பிரசாந்தை பார்த்த உடனே நான் சொன்னேன், மாமனில் தான் ஒர்க் பண்ண முடியல, இதுலையாவது நீங்கள் நடிக்கும்போது உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேனே மிகப்பெரிய சந்தோஷம்னு. அதே போல் விக்னேஷ், இந்த யூனிட்டில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. சுலைமான்லேருந்து அத்தனை பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க, எல்லாருமே ஃப்ரெண்டு. அவங்களுக்குள்ள டே இங்கே வெயிடா அங்கே ஏடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈகோ கூட இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவ்வளவு ஜாலியாக. அப்புறம் ஏதாவது நமக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்கிறதுக்காக டைரக்டர் விக்னேஷ் வந்து அந்த பக்கம் கூப்பிட்டு பிரசாந்தை கூப்பிட்டு மச்சான் அப்படிம்பார். என்னங்கிறது எனக்கு தெரில. அப்படி ஒரு சில இடத்துல சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப ஜாலியாக எல்லோரும் கலகலப்பாக அழகாக ஒர்க் பண்ணாங்க. உங்கள் கூட சேர்ந்து இந்த இப்போ இருக்கிற டீம் நீங்கள்லாம் ஜெயிச்சவங்க உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தடுத்து உங்கள் கூட சேர்ந்து இதில் மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணுற அத்தனை இதிலையும் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக ஜி5க்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, இயக்குனருக்கும் சரி, நம்ம பிரசாந்துக்கும் சரி, எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அண்ணனை பற்றி சொல்லணும்னா உங்கள் ஏற்கனவே தெரியும். இதே இடத்துல பல விஷயங்கள் நாங்கள் நிறைய இடத்துல பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். இருந்தாலும் என்ன வரும்போதே கேட்டேன், என்ன ஒரே காட்சி 2 பேர் மேட்சாக வந்திருக்கோம், அதனால் 2 பேர்த்தையும் ஒன்றா கூப்பிட்டாங்களாக்கன்னு சொல்லி கேட்டேன். இல்லை நம்ம வேறு நீங்கள் வேறு அப்படின்னாரு. இருந்தாலும் ஹியூமரை விட்டுட்டு நானும் கேரக்டராக வந்ததுனால அவருக்கு ஹியூமரும் பண்ணுவார், கேரக்டரும் பண்ணுவார், எல்லாமே பண்ணுவார். அதுபோல் 2 பேரும் ஒன்றா வந்து நிற்கிறோம். அடுத்தபடியாக அண்ணன் தாஸ் அண்ணன் பேசுவார். அனைவருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி, இயக்குநர்களுக்கும் சரி, மற்ற அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். பத்திரிகையாளர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஜி5 அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எப்பயுமே ஒரு குவாலிட்டியான சீரீஸ் நிறையா பண்ணிகிட்டே இருக்காங்க. விலங்கு முதற்கொண்டு அந்த விலங்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி தந்துச்சு தம்பி பிரசாந்துக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி அது சரியாக போகாமல் ஒரு சின்ன ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் விலங்கு பண்ணார். விலங்குலையும் நான் பண்ண வேண்டியது அப்போ சின்ன ஒரு இதனால் பண்ண முடியல. ரொம்ப ஒரு அற்புதமான சீரீஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரொமோட் ஆகி ஒரு இந்த வெப் சீரிஸோட கதையின் நாயகனாக பண்ணியிருக்காரு. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் ஸ்டோரி. அதில் நம்ம வழக்கமாக சினிமாவில் பார்க்காத ஒரு ஏரியா இருக்குல்ல போலீஸில், அதை ரொம்ப கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த விலங்குல ஆரம்பித்த அந்த போலீஸ் ஸ்டோரியோட டிஸ்கஷன்ஸில் வந்து அவ்வளவு சீன்ஸ், அவ்வளோ சம்பவங்கள் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி இன்னும் ஒரு 10 படம் ஒரு 10 வெப்சீரிஸ் எடுக்கிற அளவுக்கு அவங்க பேக்கடாக வச்சுருக்காங்க சீன்ஸு. அதில் ஒரு பார்ட்டு தான் இந்த வாரண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக அந்த எளிய மனிதர்கள் பற்றிய கதையை வந்து நம்ம வந்து ஒரு ஹீரோ வச்சு தான் பண்ண முடியுது. ஒரு அழகான ஹீரோ, ஒரு சாமியான ஹீரோ, நம்ம கவின் மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியுது. ரியலாகவே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிளாக நம்ம ஊரில் பார்க்குற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக தம்பி பிரசாந்தை பார்க்க முடியும். ஹீரோ மெட்டீரியல் இல்லைனாலும் இந்த படத்தில் நம்ம வந்து ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் பிரசாந்தோட. ஏன்னா வந்து ஒரு நம்ம சாதாரண ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக நம்ம எப்படி நம்ம பார்க்குறோமோ அதை வந்து பிரசாந்த் வந்து அவ்வளோ அருமையாக முதல் படம் நடிக்கிறோம் அந்த இதெல்லாம் இல்லாமல் நடிப்பு மட்டும் இல்லை, இது இல்லாமல் அவர் வந்து வேறு ஏரியாவில் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணார். அவர் வந்து தொடர்ந்து இது மாதிரி நடிப்பும் சரி, அதே மாதிரி வந்து இயக்குனரும் நல்ல ஒரு திறமையான இயக்குனர் தம்பி, அதுலேயும் ஒரு தொடர்ந்து வெற்றி பண்ணோம். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பிரசாந்தோட அன்புக்காக தான். அண்ணே வாங்கண்ணே எல்லாத்தையுமே கூப்பிட்டு இழுத்து போட்டு எல்லாத்தையுமே நிறையா ஆர்டிஸ்ட் உள்ளே வந்ததுக்கு பிரசாந்த் ஒரு முக்கிய காரணம். தம்பி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வெப்சீரிஸ் மட்டும் இல்லை, படங்கள்லேயும் ஒரு எளிய மனிதர்களோட கேரக்டர் நிறையா பண்ணணும், அதுக்கு என்னோட ஆசை. வாழ்த்துக்கள். மதன் சார் பற்றி சொல்லணுன்னா, அழகர் சாமியின் குதிரையில் ஆரம்பித்த ஒரு பேரன்பு மிக்க ஒரு நட்பு, மிக ஒரு அருமையான அற்புதமான மனிதர்.
சுசிக்கு தெரியும். அழகர்சாமி குதிரை, ஏன்னா அந்த ஆஃபீஸரை வந்து நான் டெய்லி போய் சாப்பிட்டவன். ஏன்னா அப்போ நான் வந்து சுசி ஆஃபீஸில் தான் இருப்பேன். அப்போ நான் ஒரு நான்மகளை முடிச்சுட்டு தென்மேற் பரவலாம் முடிச்சுட்டு சும்மா ஒரு டேக் ஆஃப் பீரியடு டெய்லி காலையில் ஒரு 10 மணிக்கு போனால் நைட் 10 மணிக்கு தான் திரும்புவோம் வீட்டுக்கு. அவ்வளவு அந்த அந்த ஆஃபீஸில் வந்து அவ்வளோ தடப்படலாம் சமையல் நடக்கும், அவ்வளோ தடப்படலாம் செலவு பண்ணுவாங்க. எல்லாமே மதன் சார் வந்து அப்போ வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் அவ்வளோ பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா ஒரு அப்புக்குட்டியை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதை வந்து மிக பிரம்மாண்டமாக எடுத்தார். நேஷனல் அவார்டும் கிடச்சி சுசுகி. ஸோ உண்மையிலே வந்து தேங்க்யூ சார், மதன் சார். இந்த மாதிரி நிறையா பேரை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க, அது தெரியும் எனக்கு. இப்போ நீங்கள் பிரசாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அவரும் கண்டிப்பாக ஒரு பெரிய வருவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த படத்தோட இயக்குனர் விக்கி, அற்புதமான தம்பி. இடியே விழுந்தாலும் கவலைப்பட மாட்டான், அவனுக்கு தேவையானதை கரெக்டாக எடுத்துவான். ஏற்கனவே இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நல்ல ஆனால் குவாலிட்டி எடுக்கக்கூடிய ஒரு தம்பி விக்கி. அடுத்து வந்து நீ வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படம் இயக்கணும், பிரமாதமாக வரணும். அதேமாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் தம்பி அசோக், அவனும் விக்கியும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த டீமே சொல்கிறேன். மொத்தமாக சொன்ன மாதிரி தம்பி சுலைமான்லேருந்து உதவி இயக்குனர் அவர் எல்லாருமே நண்பர்கள், ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் அதே மாதிரி எல்லாருமே வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து எப்படின்னா ஒரு பட்ஜெட்டு அதெல்லாம் சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் மீறி எல்லாருமே வந்து இந்த ஒரு டீமினோட அன்புக்காக வேலை பார்த்தோம். அதுதான் உண்மை. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்டாக வெப் சீரிஸாக வரும். இதோட பார்ட் 2 பார்ட் 3 கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டீமுக்கிட்ட இந்த பிரசாந்த் அண்ட் விக்கி இந்த குரூப் கிட்ட இந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட அவ்வளவு விஷயங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் சரி, அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் சரி ஒரு நல்ல பேரை வாங்கி தரும். பிரசாந்தும் இந்த மாதிரி வெப் சீரிஸ் மட்டும் இல்லாமல் விரைவில் திரையிலையும் ஒரு நல்ல ஒரு கதாநாயகனாக உதயமாவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், ஜி5க்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சாரி வந்திருக்க பாண்டியராஜ் சார், தமிழ் சுசி, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ. நன்றி. என்னுடைய சார்பாக டைரக்டரும் பிரசாந்தும் ஒரே ஒரு நிமிஷம். சத்யராஜ், விக்னேஷ் அவர்கள், பிரசாந்த் அவர்கள், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். வாங்க. நம்ம தான் புக்கே கொடுக்கணும், அண்ணன் புக்கு கொடுங்க. தேங்க்யூண்ணே. இம்தியாஸ் அசிங்கமாக இல்லை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச் பிரசாந்த் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ. நான் எதிர்பார்க்கல, திடீர்னு கூப்பிட்டு மைக் கொடுத்து பேச சொல்கிறீங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பிரசாந்த் சார். ஏன்னா ஹீரோ மெட்டீரியல் இல்லை அப்படிலாம் யாரும், ஐ மீன் சார் நல்ல விதமாக தான் சொன்னார். பட் தென் தெர் இஸ் நோ சச் திங் கால்டு ஹீரோ மெட்டீரியல். ஒரு கதையை லீட் பண்ணுற யாரோ அவர் தான் லீடு. ஸோ இந்த கதையை பிரசாந்த் சார் லீட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ ஹீ இஸ் அ ஹீரோ. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பிரசாந்த் சார். அண்ட் பிரசாந்த் சார் வந்து நான் லிங்கம்னு ஒரு வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணேன் பிரசாந்த் சாரோட, லக்ஷ்மி சாரோட டைரக்ஷனில். பிரசாந்த் சார் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ சும்மா ஒரு கிளிம்ஸாக அந்த ப்ரோமோ வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் வந்ததுக்கப்புறம் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஒரே ஃபேன்ஸ்லாம் வந்து பிரசாந்த் சாரோடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வேறு சொல்லிட்டாங்க. ஸோ பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ண போகிறாங்க. ஸோ ஈ லுக்ஸ் வெரி குட். அண்ட் அதுக்கான ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து பிரசாந்த் சார் மெனக்கெட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணி அவரோட ஃபிசிக் க்ரூம் ஆகி ரொம்ப அழகாக இருக்கார் ஸ்க்ரீனில் பார்க்க. ஸோ என்னை இன்வைட் பண்ணது பிரசாந்த் சார். அண்ட் அதனால் நான் அவரை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன். பட் விதவுட் எனி டவுட் பிரசாந்த் சாருடைய படம், ஸோ அதில் கண்டிப்பாக நடிக்கிற எல்லா நடிகர்களும் அவர் பார்த்து கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருப்பார். அது கரெக்டாக தான் வந்திருக்கும்.
ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அண்ட் ஹோல் டீம், ஹோல் க்ரூ, பிகாஸ் நான் ஆல்ரெடி அவங்க க்ரூவோட, அவங்க டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மாமனுடைய ஷூட் ஒரு நாள் போய் ஸ்பாட்டில் விசிட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் அரவுண்ட் ஹிம் அண்ட் அவருடைய டீமோட. ஸோ கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லைன்னு. பட் இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த டீம். ஸோ இந்த வாரண்ட் ரொம்ப நல்லபடியாக வர வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய படத்துக்கே நான் மேலே ஏற மாட்டேன். எல்லாத்துக்கும் வணக்கம். முதல்ல மதன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம கம்பேக் விலங்குக்கு அப்புறம் இது பெரிய அமையும் நான் நம்புகிறேன். ஏன்னா இது கதை எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே ஃபுல்லாக படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் விக்கி இது பெரிய டைரக்டர். ஆக்ஷன் ஃபிலிமுக்கு உண்டான எல்லா மூமெண்ட்டும் இருக்குங்கிறத ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம். பெரிய டைரக்டராக கண்டிப்பாக வருவீங்க. வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ஏற்கனவே முன்னாடியே காமிச்சிட்டிங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ டைரக்டர் இவர் என்னுடைய படத்துடைய டைரக்டர் மாமன். அந்த படத்துக்கு நான் பட்டப்பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கதை எழுதி முடித்து கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு 6 மாதம் காத்திருந்தேன். ஆனால் இந்த கதையை ஒரு படித்து ஒரு ஒப்பீனியன் சொல்லுன்றதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கால் பண்ணிட்டே இருந்தார், படித்து சொல்லுங்கன்னு. எனக்கு தெரியாது இவர் தான் ஹீரோவாக பண்ணுறாருன்றது எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே மதுரைக்கு நான் போயிட்டு இருந்தேன். ட்ராவலிங்களோட 6 ஃபோன் பண்ணிட்டாரு. இன்னும் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிற, இவ்வளோ ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு தான் நம்புவேன் நான். அது இல்லாமல் சென்னையில் இருந்தாவே அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணாலும் திருச்சி உளுந்தூர்பேட்டை தாண்டி வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறக்கூடிய ஆள் இவர். இப்போ அவ்வளோ போய் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறேன்னு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் மதுரை ரீச் ஆகிட்ட படிச்சிட்டேன்னொடனே திருச்சியிலேருந்து நைட் கிளம்பி விட்டாங்க ஒப்பீனியன் கேட்குறது. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவர் தான் நடிக்கிறாப்புன்றது. அதனால் ரொம்ப 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 நல்ல ஒரு ஸ்கிரிப்டு. இது ஆக்ஷன் படத்துக்கு உண்டான ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக வரக்கூடிய ஸ்கிரிப்ட் தான் அது. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து ஒரு 4 படம் லைனப் பண்ணி வச்சுருக்காரு பெரிய பெரிய கம்பெனிகளோட. எனக்கு மட்டும்தான் வாய்ப்பு இன்னொருலும் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காம இருக்குது. அதனால் சீக்கிரம் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. அது மாமன் தேங்க்ஸ் மீட் நடத்தலை. ஏன் நடத்தலைன்னு கேட்கறதுக்காக தான் இப்படி கூப்பிட்டேன். இதை நான் தேங்க்ஸ் மீட்டாக வச்சுக்கிறேன். ரொம்ப 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 நன்றிண்ணே. ஏன்னா எனக்கு அதான் எப்பவும் சொல்கிற மாதிரி ப்ரூஸ்லி வந்து ஒரு பெரிய ஒரு தோல்வி படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் மதனண்ணன் கொடுத்த லைஃப் தான் விலங்கு. ஸோ விலங்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமும் சம்பளம் பேசுகிறப்போ குமாரனை வந்து இன்னும் நீங்கள் தேட்டரில் ஃப்ளாப் படம் தானே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் ஆரம்பித்தார். ஸோ அதனால் என்னென்னா குமாரன் என்னென்னா அந்த ஃபாலோஅப் வந்து பயங்கரமாக இருக்கும். நான் டிசம்பர் 16 ஷூட்டிங் ஆரம்பித்தேன் மாமன். மே 16 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எங்களை பக்கத்தில் உட்கார வச்சு விரட்டி பயங்கரமாக வேலை பார்க்க வச்சு தான் இப்போ ஜனவரி 5 ஆரம்பித்தோம். இப்போ மே 22 ரிலீஸ். இப்போ 2 படம் எடுத்திருக்கோம். ஸோ எங்களுக்கு ஃபுல்லாக எங்களை ட்ரெயின் பண்ணது வந்து எங்கள் அண்ணன் குமாரன் தான். ஸோ பயங்கர சென்சிபிளான ஆள். நான் ஏன் கதையை கொடுத்து படிக்க சொன்னேன்னா உண்மையுமே மூஞ்சிக்கு நேராக எது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றது ரொம்ப கிளியராக அண்ணன் சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. மாமனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. எனக்கு ஒரு பெரிய படம் கொடுத்து, ஒரு பெரிய ஹீரோ கொடுத்து, வாய்ப்பு கொடுத்து, ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி சொல்கிறதுக்காக தான் அவர் சொன்னேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாரோடையும் வருவார் சார். நீங்கள் போய் நடுவில் நின்றுங்க சார். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் தம்பி ஹீரோவாக இருக்கார். ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு உருவம்லாம் கிடையாது, கதை தான் ஹீரோ. இதுதான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். கதை ஹீரோவாக இருக்குது. வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டிங்க. அண்ணன் வந்து எல்லா விதமாகவும் எனக்கு வெல்விஷர். என்ன பிரச்சனைனாலும் உடனே டவுட்டு எதுனாலும் உடனே அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுன்னா உடனே அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் இன்றைக்கி தான் காலையில் தான் சொன்னேன் அண்ணனுக்கு. சொன்னோடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கதையில் ஆரம்பித்து ஒரு போஸ்டர் டிசைனாக இருந்தாலும் சரி, ஒரு டீஷர்ட் ட்ரெய்லர் எது இருந்தாலும் அண்ணனுக்கு அனுப்பிச்சு கேட்பேன். ஆனால் எப்படி இருக்குன்னு அவரும் அதே மாதிரி தான் ஹானஸ்ட்டாக எனக்கு ஒரு பதில் சொல்லி இப்படி பண்ணுறா அது இப்படி பண்ண இது கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னா சொல்லி எப்போவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். நாங்கள் 2 பேரும் ஒரு ஷோ பண்ணியிருக்கோம், வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கோம், வேறு சேனல், அதில் நிறையா பேசுவோம். தேங்க்யூண்ணே. தேங்க்ஸ் ஃபார் கமிங். விக்னேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம்.
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டதில்ல. பிரசாந்த் பாண்டியராஜன் அண்ணன் ரொம்ப நாளாக தெரியும். நல்ல நண்பர், குட் பர்சன், ரொம்ப ஜாலியான பர்சன். அதை தாண்டி ஒரு அமேசிங்கான ரைட்டர், டைரக்டர், இப்போ ஒரு அமேசிங்கான ஒரு ஆக்டராக வந்து மாறி இருக்காரு. உண்மையிலே அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்கிட்ட வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அவரோட மாடுலேஷன், மேனரிசம், அவர் பேசுகிற விதம், அவரோட குரல்லேருந்து எல்லாமே. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு இவர் ரொம்ப முன்னாடியே இவர் வந்து ஒரு ஆக்டராக வரணுன்ற ஆசை இருந்தது. அந்த வரிசையில் வந்து ஃபஸ்ட்டு இவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு பார்க்கிங்கில் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து இவர் பண்ணுறதா இருந்தது. அவருக்கும் ஓகே, எங்களுக்கும் ஓகே. இவங்க தான் ஏற்றி விட்டது ஃபஸ்ட்டு. தம்பி தான் என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ஆனால் நீங்கள் நடிக்கணே அப்படின்னாட்டே, நான் சும்மா தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் நடிக்கணே அப்படின்னா அவன் ப்ரொடியூசர் சினிஸ் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். இவனை பார்த்தா சைஸ். அவர் என்ன சொன்னார்னா, இவரை உள்ளே கூப்பிட்டு வந்தால் ப்ரொடியூசராக என்னை மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே வந்து ஒரு பண்ணுறதா இருந்தது. அந்த டைம் சில சூழ்நிலைனால அது பண்ண முடியாமல் போச்சு. பட் இப்போ வந்து இந்த ஒரு லெவலில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இவர் டைரக்டராக எவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு ஆக்டராக எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு நல்ல இடத்த பிடிப்பார்னு நம்புகிறேன். அண்ட் வந்து ஆப்வியஸ்லி விலங்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ். யாருமே அதை வந்து அதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வெப் சீரீஸுங்கிறது வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து சினிமாவை தாண்டி ஒரு சீரீஸ் பக்கம் வந்து ஒரு கவனத்தை அதிகமாக கொண்டு போக வச்சது வந்து விலங்கு, அப்புறம் வதந்தி அண்ட் அயலி, இந்த மாதிரி சீரீஸ்லாம் பெரிய பங்கு இருக்குது. அந்த வரிசையில் வாரண்ட்டும் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கும்னு நம்புகிறேன். இந்த வாரண்ட் வந்து ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் விலங்குன்னு பார்க்கும்போதே பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இது எப்படி அந்த வேர்ல்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப் சீரிஸோட ஒரு வேர்ல்டு அப்படிங்கும்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இதோட டைரக்டர் விக்னேஷ், அவருக்கு வாழ்த்துக்கள். அண்டு என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் இருக்கார். அண்ட் மற்ற க்ரூ அண்ட் டெக்னீஷியன் நடித்தவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தம்பி. அடுத்து எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக ஆடியோ லான்ச் பக்கம் போகிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. பிரசாந்த் அவர் மூலிமா தான் இங்கே வந்திருக்கோம். ராம் உன்ன மாதிரி என் படத்துலேயும் ஒரு முக்கியமான ரோலு நடிக்க வேண்டியது. ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சு வேணுன்னே போயிட்டார் நினைக்கிறேன். கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் பண்ண இந்த படத்தில் பண்ணியிருக்க முடியாதுல்ல, அதனால் அப்படி ஆகிட்டார் போல். அவர் ஒரு கோயில் எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ். இன்றைக்கி நான் வந்து மதுரையில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன். அதுக்கு அவர் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தவர். ஏன்னா அவர் ஆஃபீஸ் திருச்சியில் தான் போட்டு அப்படி தான் ஆரம்பிப்பார். நான் ஃபஸ்ட்டு திருச்சி தான் கேட்டேன். இல்லைங்கய்யா அது வேண்டாம், நம்ம மதுரைக்கு போயிடுங்க, நீங்கள் இங்கே வேண்டாம், ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. விலங்கு ஒரு வெப் சீரிஸ் தமிழில் அங்கங்கே வெப் சீரிஸ் எல்லோரும் சொல்லிட்டே இருப்பாங்க, பீக்கி பிளைண்டர்ஸ் ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் தமிழில் வந்து வெப் சீரிஸ் வரும், ஆனால் அது பெருசாக ரீச் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு விலங்கு தான் ஃபஸ்ட்டு தமிழில் ஒரு பயங்கரமான இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஒரு வெப் சீரிஸு. ரைட்டிங்கை தாண்டி அதில் இருந்த டீட்டெயிலிங். ஒரு படம் ப்ரூஸ்லின்னு ஒரு படம், அதை அவரை விட அதிகமாக யாரும் கலாய்ச்சிருக்க மாட்டாங்க. டைரக்டரே அதை பயங்கரமாக கலாய்ச்சி இது பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் வெறிக்கொண்டு ஒரு படம்னா நம்ம எப்படி பண்ணணும், ஒரு படத்துக்கு எவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணணும், இன்றைக்கி நான் பண்ணுற அதுக்கும் சரி, இப்போ நான் பண்ணுற படத்துக்கும் நிறைய டீட்டெயிலிங் பண்ணும்பொழுதெல்லாம் விலங்கு அளவுக்கு நம்ம பண்ணிட போகிறோமா அப்படின்னு நினச்சி தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு அந்த படத்தில் ஒவ்வொரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு எபிசோடில் வர எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக அவ்வளோ நாவல்ட்டியாக இருந்துச்சு. சூப்பர். அதே மாதிரி இந்த வாரண்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்ச நியூ கம்மர்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். விக்னேஷ் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வாரண்ட்டும் விலங்கை விட கொஞ்சம் பெருசாகவும் வரணும். உங்களுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங்காக இருக்கட்டும் பிரசாந்த் பாண்டியராஜன். நன்றிங்கய்யா. அதான் இவன் தம்பி மாதிரி அண்ணனும் என்னைய கூப்பிட்டு லவர் பத்தில் நடிக்க சொன்னார். தம்பி தான் உடனே அப்படியே அண்ணன் நடிக்க சொன்னார். அதான் இவங்கெல்லாம் கூப்பிட்டு நடின்னு சொல்ல தான் அப்படி நடித்தேன். ஐயா அப்போ அந்த ஐடியா தான் இல்லை, இந்த மாதிரி நடிக்கணும், ஐடியா இந்த மாதிரி நடிக்கணும்னா. உண்மையாகவே அது என் நண்பன் பாலசரவனுக்கான கேரக்டரு. ஆக்சுவலாக இவரும் பாலசரவனும் ரொம்ப நாளாக அந்த கேரக்டர் பேசியிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு என்னையை கூப்பிட்டு நடிக்க சொன்னாங்க ப்ரொடியூசரு. இல்லை அது என் நண்பனோட கேரக்டர்னு சொல்லி தான் அப்புறம் அது பாலசரவன் அந்த கேரக்டர் நடித்தார். அதுதானே தவிர நம்ம பிளான் பண்ணி தான் ஒன்றும் பண்ணல. ரொம்ப நன்றி. அதான் நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது வந்து இவர் மாதிரியான வெற்றிப்படை இயக்குனர்கள் தான். அதனால் இந்த படத்துலையும் ஏதோ இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு.
கூப்பிட்றேன். நன்றிங்க, நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. மொத்த டீமுக்கும் ரொம்ப நன்றி. கடைசியாக சினீஸ் வந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப சீரியஸ் நன்றி. முடிவு லப்பர் பந்து ஆக்சுவலாக பிகினிங்லேருந்தே எனக்கு அந்த கதை பயங்கரமாக தெரியும், பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இப்போ பயங்கர சந்தோஷம். போதும் அதான் நல்ல பேர் வந்து நல்லா ஓடிச்சு, முடிஞ்சிச்சு. அதை பற்றி பேசுவேன்னா அடுத்தது பேசுவோம். நன்றி நன்றி. இல்லை புரியல, நான் என்ன ஈவெண்ட்டில் இருக்கேன்னு நான் எனக்கு கூட புரியலையே. எல்லாரும் வாங்கின அந்த பொக்கே எனக்கும் கிடைக்காதுன்னு நினச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் மறைவாவது வரலாம். அதே பொக்கே மட்டும் தான், அதுக்காக பின்பக்கமாவது எடுத்துகிட்டு வரலாம். சார் அப்படி போகும்போது அந்த சைடு ஒருத்தர் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க சார், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள். ஆமாம்மா, மொத்தம் 4 இருக்கு, இன்னும் ஒரு 10 இருக்காங்க. ஓகே, ரொட்டேஷனில் வரும் சார், நம்ம பார்த்துக்கலாம். வெளியில் இன்னொன்று வாங்கி வச்சிருக்கோம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அழகாக இருக்குடா. அங்கங்கே அங்கே சென்டர் தான் போகணும். சரி, இது எனக்கு அதுக்கு தான் பின்னாடி போய் நின்னேன். இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ 2-3 பேரை கூப்பிடுறாங்க எல்லா ஆடியோ லான்ச்சுக்கும், இவர் வந்தால் ஏதாவது பேசுவேன், அந்த மாதிரி என்னையும் ஆக்கிட்டாங்க. அதாவது இவனை பற்றி ஒன்று சொல்லணும். இண்டஸ்ட்ரியில் மொத்தம் 250 ப்ரொடியூசர் இருக்காங்கன்னா 220 பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கான். ஒருத்தவன் பீஸா டெலிவரி வந்தான், அவனை ப்ரொடியூசர் நினச்சி அவங்ககிட்ட அட்வான்ஸ் எடுத்திருக்கான். அவன் செருப்பு கொண்டு அடித்து வெளில போயிருக்கான். இப்போ ஹீரோவாக இருக்கான், இன்னும் எத்தனை பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்க போகிறான்னு தெரில. பட் ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், வாழ்த்துக்கள். டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதை 240 நீ ஒருத்தன் தானே? அதை நானும் ஒருத்தன் சிக்கிட்டேன், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேறான் இன்னைக்கு வரைக்கும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். போகிறப்போ என்னை நிறைய இடத்துல என் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டு போய் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சினீஸ் தான். ஸோ என்னோட லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான நண்பர் மச்சான். அது வாய்ப்பு இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை பொக்கே நிறையா இருக்கா சார், வாங்கின அட்வான்ஸில் தான் வாங்கி வச்சுருக்காரு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எடுத்துகிட்டு போகலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நான் சீனியர் மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. எல்லாமே யங் டைரக்டர்ஸ், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? பாண்டியராஜ்கிட்டேருந்து ஆரம்பிச்சாகணும். வெண்ணிலா கபடிக்குலேருந்து நானும் பாண்டியும் வந்து அவர் பசங்க ரிலீஸ் 2 பேருமே நல்ல நண்பர்கள். அப்பிருந்து அந்த டயத்துலேருந்து எனக்கு பிரசாந்தை தெரியும், விக்னேஷ் தெரியும். ரொம்ப சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய தயாரிப்பாளர், எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த தயாரிப்பாளர் மதன் சார், நிச்சயமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர். அவருக்கு நிறைய